வர்ஷிப்பினுடைய உச்சக்கட்டம் எது தெரியுமா? அல்லேலூயான்னு கடைசி பாட்டுல கத்துறோமே, அது கிடையாது. பைபிள் சொல்லுது ஆராதனை என்ன தெரியுமா? மொத்தமா நீ படுத்துறணும், அதான் ஆராதனை. உங்க பணத்தை வைக்கிறீங்க, உங்க குணத்தை வைக்கிறீங்க, ஒன்று ஒன்றா கடவுள்கிட்ட சப்மிட் பண்ணிட்டே வர்றீங்க. கடைசியில் வர்ஷிப்பினுடைய உச்சக்கட்டம் எது தெரியுமா? அல்லேலூயான்னு கடைசி பாட்டில் கத்துறோமே, அது கிடையாது. வாட் இஸ் a real worship? உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. ஆமென், ஆமென். Worship is not just singing songs. Amen. பாட்டு படிக்கிறதுக்கு பேர் வர்ஷிப்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். No, worship is a lifestyle. ஆராதனை என்பது ஒரு வாழ்க்கை முறையா இருக்கிறது. It is not just sing a songs. அது பாட்டு படிக்கலாம், அது நல்லதுதான், பாட்டெல்லாம் பாடிட்டு தானே பண்றோம், அதெல்லாம் இட்ஸ் குட். பட் அது ஆராதனையின் முழுமை அல்ல. ஆராதனையின் முழுமைன்றது எங்க இருக்கு? அப்படி சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என்ன வேண்டிக் கொள்றோம்? உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க சரீரத்தை என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. இப்படி அப்படின்னா என்னன்னா, ஆல்டர்ல உங்களையே தூக்கி வைக்கிறது. ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு தான் பெரிய பெரிய அசைவுகளை என்ன பண்ணுகிறது? ஏற்படுத்துகிறது. அப்போ எவ்வளோ அழகா போட்டிருக்கு பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்ன பண்ணுங்க? வெறும் நான் என் காணிக்கை மட்டும் நான் கொடுக்கல, என்னையே காணிக்கையாக்குறேன். முதலாவது தங்களையும் தங்களுக்கு உரியவைகளையும் அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ என் பணத்தை மட்டும் நான் கொடுக்கல, என்னையே நான் கடவுளுக்கு கொடுக்குறேன். ஆமா, என் வாழ்க்கையே கடவுளுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா அவர் தான் என்னை வணைந்த குயவன். அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாதது அவருக்கு தெரியும், எனக்கு புரியாதது அவருக்கு புரியும். என்ன மற்றவங்க மிஸ்கைட் பண்ணிருக்கலாம், மற்றவங்க என்ன மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனா என்ன பண்ணியிருந்தாலும் என்னை எடுத்து உபயோகப்படுத்துகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். என்னை எடுத்து அநேகருக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். I submit my life, I open up before God. ஆமென். ஈசாக்க கொண்டு எங்க வச்சான்? பலிபீடத்தில் அப்படியே கடத்திட்டான். நீ மலையில் வந்து எனக்கு ஆராதனை செய். ஆராதனை என்ன பாட்டு படிச்சாங்களா? அங்க மியூசிக் எதுவும் போட்டாங்களா? பாட்டும் இல்லை, மியூசிக்கும் இல்லை. ஆனா அதுக்கு பேர் என்னது? நோ சாங்ஸ், நோ மியூசிக், பட் the first word worship. முதல்ல பைபிள்ல ஆராதனைன்ற வார்த்தை அங்கதான் சார் வருது. என் சரீரம் உம்முடையது, என் நாவு உம்முடையது, என் எண்ணங்கள் உம்முடையது, என் மூளை உம்முடையது, என் வாழ்க்கையின் சகலத்தையும் என் தேவனுக்கு முன்பாக பலிபீடத்திலே நான் தருகிறேன். இனி நான் அல்ல, not I, but Christ. Amen. I commit my life, I open up before God. அப்ப இதுக்கு பேர் தான் என்னது? தொழுகை. எல்லாம் சொல்லுங்க, தொழுகை. ஆமென்.